வணக்கம் நண்பர்களே, இந்த விளக்கப்பதிவிற்கு உங்களை வரவேற்கிறேன். பங்குச்சந்தை, அதாவது ஸ்டாக் மார்க்கெட், நிஜமாவே எப்படிதான் வேலை செய்யுதுன்னு எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு சாதாரண மோட்டார் பைக் கம்பெனி உதாரணத்தை வச்சு இதை ரொம்ப சுவாரஸ்யமா ஆனா ஆழமா பார்க்க போறோம். டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? இன்னைக்கு நாம கவர் பண்ண போற விஷயங்கள் இதோ. முதலாவது, ஒரு பைக்கோட உண்மையான லாபம். ரெண்டாவது, இபிஎஸ்னா என்ன? மூணாவது, ஷேர் விலை ஏன் ஏறுது? நாலாவது, மார்க்கெட் சைக்காலஜி. அப்புறம் கடைசியா வேல்யூ இன்வெஸ்டிங். இவ்ளோதானா நினைக்க வேண்டாம், ஒவ்வொன்றும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பகுதி 1, ஒரு பைக்கோட உண்மையான லாபம். இப்போ ஒரு பெரிய மோட்டார் பைக் தயாரிக்கிற கம்பெனிய உங்க மனசுல வச்சுக்கோங்க. அவங்க புதுசா பைக்குகளை உற்பத்தி செஞ்சு மார்க்கெட்ல விக்கிறாங்க. இதுதான் நம்மளோட ஆரம்ப புள்ளி. அந்த கம்பெனி அவங்களோட ஒரு பைக்க 50,000 ரூபாய்க்கு விக்கிறாங்கன்னு வச்சுப்போம். உடனே ஓஹோ 50,000 ரூபாயும் கம்பெனிக்கு லாபமா அப்படின்னு நீங்க நினைச்சா அங்கதான் நம்ம தப்பு பண்றோம். ஒரு பைக்கை வித்தா வர்ற இந்த மொத்த வருமானமும் எப்பவும் அவங்களோட பாக்கெட்ல அப்படியே லாபமா போகாது. ஏன் தெரியுமா? அதுல ஏகப்பட்ட மறைமுக செலவுகள் இருக்கு. அந்த 50,000 ரூபாயில இருந்து வேலை செய்யற தொழிலாளர்களோட சம்பளம், உற்பத்தி செலவு, ரா மெட்டீரியல்ஸ், டிரான்ஸ்போர்ட், அட்வர்டைஸ்மெண்ட், கரண்ட் பில், மெயின்டெனன்ஸ், அப்புறம் கட்டாயம் அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வரி, இப்படி வரிசையா எல்லா செலவுகளையும் கழிச்சுக்கிட்டே வரணும். இப்படி எல்லா செலவுகளையும் கழிச்சதுக்கு அப்புறம் அந்த கம்பெனிக்கு கடைசியா மிஞ்சிற அந்த பியூர் ப்ராஃபிட், அதாவது உண்மையான நிகர லாபம் எவ்வளோ தெரியுமா? கெஸ் பண்ணுங்க. வெறும் 800 ரூபா தான். என்னது 800 ரூபாயான ஷாக் ஆக வேண்டாம், நிஜம் அதுதான். 50,000 ரூபாய்க்கு ஒரு பைக் வித்தா அவங்க கைக்கு வந்து சேர்ல உண்மையான லாபம் இந்த 800 ரூபா மட்டும்தான். பகுதி 2, இபிஎஸ்னா என்ன? இப்போ ஒரு பைக்கை வச்சு நாம பார்த்த இந்த சின்ன லாப கணக்க அப்படியே ஒரு பெரிய கார்ப்பரேட் லெவலுக்கு ஜூம் அவுட் பண்ணி பார்ப்போம். அப்போதான் மார்க்கெட்டோட அடிப்படையே நமக்கு புரியும். இந்த கணக்க கொஞ்சம் கவனமா பாருங்க. அந்த கம்பெனி ஒரு வருஷத்துல 1 கோடி பைக்குகளை விக்கிறாங்கன்னு வச்சுப்போம். ஒரு பைக்குக்கு 800 ரூபாய் லாபம்னா 1 கோடி பைக்குக்கு மொத்தம் 800 கோடி ரூபாய் லாபம். கரெக்டா? இப்போ இந்த கம்பெனி ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகும்போது தங்களோட மொத்த உரிமையையும் 100 கோடி பங்குகளா, அதாவது ஷேர்ஸா பிடிக்கிறாங்க. இங்க தான் இபிஎஸ், அதாவது ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான கான்செப்ட் உள்ள வருது. இபிஎஸ்னா ஒன்றும் இல்லை, மொத்த லாபத்தை மொத்த ஷேர்களால் வகுத்தா கிடைக்கிற தொகை. நம்ம கணக்குப்படி பார்த்தா 800 கோடி ரூபாய் லாபத்தை அவங்க பிரிச்ச 100 கோடி ஷேர்களால் வகுத்தா ஒரு ஷேருக்கு 8 ரூபாய் லாபம் கிடைக்குது. இதுதாங்க ஒரு ஷேருக்கான உண்மையான லாபம். பகுதி 3, ஷேர் விலை ஏன் ஏறுது? இப்போ கண்டிப்பா உங்க மனசுல ஒரு பெரிய கேள்வி ஓடிட்டு இருக்கும். ஒரு ஷேரோட உண்மையான லாபம் வெறும் 8 ரூபாய் தானா? ஏன் மார்க்கெட்ல அதோட விலை அவ்வளோ அதிகமா இருக்கு? இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டோட மிகப்பெரிய மேஜிக். நம்ம மேத்தமேட்டிக்ஸ் படி ஒரு ஷேரோட உண்மையான லாபம், அதாவது இபிஎஸ், வெறும் 8 ரூபா தான். ஆனா ரியாலிட்டியில மார்க்கெட்ல போய் பார்த்தா அந்த ஷேரோட விலை 1500 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. வருஷத்துக்கு வெறும் 8 ரூபா மட்டும் லாபம் தர்ற ஒரு ஷேருக்கு நீங்களும் நானும் 1500 ரூபா கொடுத்து வாங்குவோமா? பின்ன ஏன் இந்த இவ்ளோ பெரிய வித்தியாசம்? இதுக்கு ஒற்றை காரணம் தான். அது ஃபியூச்சர் growth எக்ஸ்பெக்டேஷன். பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, அடா இந்த பைக் கம்பெனி சூப்பரா போகுதே, அடுத்த 5 வருஷத்துல இவங்க இன்னும் பல லட்சம் பைக் வித்து லாபத்தை பல மடங்கு கூட்டுவாங்க அப்படின்னு ஸ்ட்ராங்கா நம்புவாங்க. அந்த எதிர்கால லாபத்தோட மதிப்பை முன்னாடியே கணக்கு போட்டு இன்னைக்கு அதோட விலையில சேர்த்துருவாங்க. அதனால தான் ஷேர் விலை இப்ப இருக்கிற லாபத்தை விட பல மடங்கு அதிகமா ட்ரேட் ஆகுது. பகுதி 4, மார்க்கெட் சைக்காலஜி மற்றும் ப்ராஃபிட் புக்கிங். கணக்கு வழக்குகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மார்க்கெட்டை நிஜமா இயக்குறது மனிதர்களோட உணர்ச்சிகளும் அவங்களோட வியூகங்களும் தான். அது எப்படி செயல்படுதுன்னு பார்ப்போம். மார்க்கெட்ல ஒரு சுழற்சி இருக்குங்க. முதல் கட்டமா கம்பெனி நல்லா வரும்னு நினைச்சு முதலீட்டாளர்கள் முண்டியடிச்சு ஷேர்களை வாங்குவாங்க. டிமாண்ட் அதிகமாகி விலை ஏறிட்டே போய் 2வது கட்டத்துல ஷேர் ரொம்ப எக்ஸ்பென்சிவா மாறிடும். அப்போ ஆரம்பத்துல கம்மியான விலைக்கு வாங்கின பெரிய முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்க? போதுண்டா சாமி லாபம் வந்ததுன்னு தங்களோட ஷேர்களை விற்க ஆரம்பிப்பாங்க. இதா ப்ராஃபிட் புக்கிங். அவங்க விற்க ஆரம்பிச்சதும் மார்க்கெட்ல ஷேர் விலை மேலையும் கீழையுமா டான்ஸ் ஆடும். இந்த அலைபாயுற தன்மையை தான் நாம கன்சாலிடேஷன்னு சொல்றோம். பகுதி 5, வேல்யூ இன்வெஸ்டிங் மற்றும் பொறுமை. இப்படி மார்க்கெட் மேலையும் கீழையும் போயிட்டு ஒரு மாதிரி பேனிக் ஆகிட்டு இருக்கும்போது நிஜமான புத்திசாலி முதலீட்டாளர்கள் பதட்டப்படவே மாட்டாங்க. அவங்க எப்படி இந்த ஏற்ற இறக்கங்களை ஹேண்டில் பண்றாங்கன்னு இப்ப பார்ப்போம். அந்த வேல்யூ இன்வெஸ்டர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மார்க்கெட்ல ஏதாவது ஒரு தற்காலிகமான பயம் இல்லனா ஒரு சின்ன நெகட்டிவ் நியூஸ்னால ஒரு நல்ல கம்பெனியோட ஷேர் விலை தடாலடியா கீழே இறங்கும்போது அவங்க ரொம்ப பொறுமையா அந்த ஷேர்களை கொஞ்சம் கொஞ்சமா வாங்க ஆரம்பிப்பாங்க.
எல்லாரும் பயந்து விக்கும்போது இவங்க சரியான விலையில அந்த நல்ல கம்பெனியை வாங்கி அக்குமுலேட் பண்ணுவாங்க. இதுதான் அவங்களோட மாஸ்டர் ஸ்ட்ரோக். இந்த இடத்துல நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். ஷார்ட் டேர்ம்ல மார்க்கெட்டோட விலையை தீர்மானிக்கிறது வெறும் எதிர்பார்ப்புகளும் மனிதர்களோட உணர்ச்சிகளும் தான். ஒரு விதமான ஹைப்னு கூட சொல்லலாம். ஆனா லாங் டேர்ம்ல ஒரு கம்பெனியோட உண்மையான லாபம் மட்டும்தான் அந்த ஷேரோட விலையை தீர்மானிக்கும். அதனால தான் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கடைசியா உங்களுக்கான ஒரு முக்கியமான கேள்வி. உங்களோட முதலீடுகள் மார்க்கெட்டோட தற்காலிக உணர்ச்சிகளால் எடுக்கப்படுதா, அல்லது ஒரு கம்பெனியோட உண்மையான நீண்டகால லாபத்தை நம்பி எடுக்கப்படுதா? இதை கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. மார்க்கெட்ல உணர்ச்சிகளை விட உண்மையான தரவுகளும் உங்களோட பொறுமையும் தான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும். இந்த விளக்கம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான விளக்கப்பதிவில் சந்திப்போம். நன்றி.